நாம் எந்த குணத்தின் மனத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அந்த மனத்தின் உணர்வின் சக்தியாக நம் எண்ணம், நம் உடல், நம் செயலாகின்றது. ஆனால் எதனின் சத்தை, எதனின் மனத்தை, எதனின் உணர்வை நமக்குள் அதிகமாகின்றோமோ அந்த ஞானத்தின் தொடராக உடல் விளைவதும், அந்த ஞானத்தின் தொடர்பாக நமக்குள் எண்ணங்கள் விளைவதும், அந்த ஞானத்தின் தொடர்பாக நாம் செயலின் தன்மையும், நமக்குள் அந்த ஞானத்தின் தொடராக சொல்லின் தன்மை வெளிப்படுவதும், கீழ்ப்போல் உணர்வுகளும் அது இயக்குவதும், இப்படித்தான் இருக்கிறது என்ற நிலையை அந்த மெய்ஞானி தெள்ளத் தெளிவாக காட்டி தனக்குள் தன்னை அறியாதே தாய் தந்தையர்கள் அது இறந்த பின் அந்த உணர்வின் இயக்கத்தால் இங்க வந்த பின் தன் குழந்தை காத்திடும் உணர்வுண்டு அன்னை தந்தையின் உணர்வுகள் அந்த பாலகனின் உடலிலே சேர்ந்து அந்த உணர்வின் தன்மை தூண்டி அவங்க காத்திடும் உணர்வுண்டு இந்த நினைவின் தன்மை விண்ணை நோக்கி விண்ணின் ஆற்றலை அணுவின் இயக்கத்தை அணுவுக்குள் இருக்கும் அகத்தை அது நுகர்ந்து உணர்வின் தன்மை தனக்குள் விளைந்து தனக்குள் வந்த விஷயத்தின் தன்மை முறித்து உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியாகி வின்சென்றான் அந்த அகசியன் துருவத்தை அறிந்து துருவத்தின் உணர்வை தனக்குள் ரிசித்து சிசி ஆக ரிஷியாகி அதற்குள் படைத்து துருவ மகரிஷியாகி துருவத்தினுடைய உணர்வுகளை துருவ நட்சத்திரமாகி அந்த ஒளியின் சுடராக காத்திடும் உணர்வாக விளைய வைத்து உணர்வின் அலைகளாக இன்றும் பரப்பிக் கொண்டிருக்கும் அந்த அகசியும் வளர்ந்து கொண்ட துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் இந்த சக்தியினை நுகரச் செய்வதற்காக நாம் முன் சேர்த்துக் கொண்ட யானை பெரிது. அதே போல மனிதன் தன் ஞானத்தில் ஒவ்வொரு உணர்வின் தன்மையை தனக்குள் பெரிதாகி அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் சக்தியின் தன்மையை விரிவாக்கி ஞானத்தின் ஆற்றலை பெருக்கி அந்த உணர்வின் தன்மை பெற்றவன் மனிதன் என்ற இந்த நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு அவன் பெற்ற இச்சக்தியை நாம் எடுத்துக் கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்காக கிழக்கே பார்த்து விநாயகரை வைத்து அரசும் வேம்பையும் வைத்தார். ஆக வாழ்க்கையில் நாம் நல்லதை எண்ணும் போது பிறருடைய குணங்களை கேட்டறியும் போது அவர்கள் பட்ட துன்பங்களை நாம் கேட்டு நுகரும் போது அவருக்கு உதவி செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்பான உணர்வுகள் கேட்டு நுகர்ந்த இந்த உடலுக்குள் மாறி தனக்குள் மாறியாகி அந்த சக்தியாக அந்த துன்பத்தை விளைவிக்கிறது என்ற நிலைதான் மாரியம்மனை வைத்தார்கள். அந்த மாரியம்மன் கோயிலை நீக்குவதற்கு என்ன வைத்தார்கள்? அக்னி சக்தி. நாம் என்ன செய்கின்றோம்? இன்று அக்னி குண்டம் ஏறினால் தாய் என்னை காப்பாற்றுவாள் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஆக எந்த அக்னி குண்டத்திற்குள் நாம் இறங்க வேண்டும்? தீய விளைவுகளை சுட்டரித்து அந்த ஞானிகளின் அருள் வட்டமான நெருப்பு தீய விளைவுகளை மாய்த்துவிட்டு இன்னொரு தீய உணர்வின் உடலை பெறுவதை அழித்துவிட்டு மெய்வழி காணும் என்றும் சுடரான நிலைகள் கொண்ட அந்த மெய் நிலைகள் அதற்குள் இந்த உணர்வின் சக்தி இருந்தால் நம்மை அறியாது வந்த இருண்ட விஷத்தின் தன்மை முறித்து உணர்வின் ஒளியின் தன்மை பெறும் அந்த நிலைக்குள் அந்த அக்னி குண்டத்துக்குள் எடுத்து அந்த உணர்வின் சக்தி இதுக்குள் இந்த குண்டத்துக்குள் எரிச்சினால் அந்த விஷத்தின் தன்மையை கசப்பின் உணர்வை மாய்த்து மெய்வழி காணும் உணர்வின் ஒளியின் உணர்வுகள் நமக்குள் விளையும் என்று இந்த மாரியம்மனை காட்டி அது ஏங்கி இந்த உணர்வின் நிலைகளை நமக்குள் பதிவு செய்தனர். அதே போன்று அரசையும் வேம்பையும் அங்கே வைக்கப்பட்டு இங்கே விநாயகர்கள் அரச மரம் ஒரு குருவியோ மற்றது அரசம் பழத்தை தனக்குள் உணவாக உட்கொண்டு அதனின் மலத்தை எங்கோ ஒரு இடத்தில் விடுகிறது என்று வைத்துக் கொள்ளும். பாழடைந்த அந்த கட்டடத்தில் இந்த மலத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த வித்து அங்க பட்டு விட்டால் பாழடைந்த இடமாக இருந்தாலும் நீரை கண்ணிலே பார்க்க முடியாத இடமாக இருந்தாலும் காற்றிலே கலந்துள்ள நீராக கவர்ந்துள்ள காந்தத்திற்குள் அது நீரின் சத்தை கவர்ந்திருந்தால் அதை பருகி அந்த உணர்வின் சக்தி தனக்குள் சேர்த்து அந்த உணர்வின் வித்து தனக்குள் அரசாக எதையும் எதிர்பார்க்காது எந்த தீய விளைவும் தன்னை அணுகாது தனக்குள் உணர்வின் சக்தி ஒழுகி ஓங்கி வளரும் நிலை பெற்றது. அது அரசையும் வைத்து வாழ்க்கையில் வந்த வெறுப்பின் தன்மையை இது ஓங்கி வளர இந்த கசப்பின் உணர்வை சிறுக்க செய்ய இதை நினைவுகூறும் இடமாக அன்று விநாயகரை அங்கே வைத்து மேற்க பார்க்க வைத்து நாம் கிழக்கே பார்க்க வைத்தார்கள். ஆக இந்த பாழடைந்த நிலைகள் மனிதன் அகசியனாக நின்ற அந்த மனிதன் சூழ்ந்த நிலைகள் வென்று இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி பாழடைந்த துருவத்தின் அருகிலேயே நின்று அங்கே வரும் உணர்வின் சத்தை தனக்குள் அந்த ஒளியின் சிகரமாக வளர்த்து ஒளியின் அலைகளாக தான் வீசி உணர்வின் வேகத்தின் நிலைகள் விழுதலாக பாய்ச்சி என்றும் நிலையாக இருந்து கொண்டிருக்கும் அந்த அகசிமா மகரிஷி துருவத்தின் சக்தியாக துருவ மகரிஷியாக துருவ நட்சத்திரமாக இருந்து வரும் அந்த பாழடைந்த நிலைகள் போல நாம் ஓங்கி வளர்ந்து பாழடைந்த நிலையில் வரும் அந்த விஷயத்தின் தன்மை முடித்து என்றும் ஒளியின் சரீரமாக நிலையாக இருக்க முடியும், இருக்க வேண்டும், இருந்திட வேண்டும் என்ற நிலையை நாம் பெறுவதற்காக அந்த நிலையை விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நம்மை கிழக்க பார்க்க வணங்க செய்தனர்.
ஆனால் நாம் வாழ்க்கையிலே நம் மீது பட்ட அழுக்கை நீரிலே மூழ்கி அந்த அழுக்கை துடைத்து விட்டு நாம் போட்டிருக்கும் ஆடை மீது பட்டிருக்கும் அழுக்கை துவைத்து நீக்கிவிட்டு மேலே எழுந்து நாம் வந்த பின் இந்த விநாயகரை பார்த்த உடனே புல்லை தின்னும், தலை பாம்புகளை தின்னும், விஷச்செடிகளை நாம் உட்கொண்டோம், மற்ற உயிரினங்களை கொண்டு புசித்தோம். ஆனால் என்றோ அறுசுவையாக தீயதை நீக்கி சுவைமிக்கதாக உருவாக்கி சுவைத்திடும் உணர்வின் சக்தியை பெற்ற இந்த மனித உடலை நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக விநாயகனாக இருக்கும் இந்த மனித உடலை எண்ணி இதை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய அந்த மகரிஷின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அவனுடன் வேண்டி அந்த உணர்வின் சக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி ஏகி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று வானை நோக்கி நாம் எண்ணப்படும் போது நம் காலை கதிரவன் காந்தலைகளை விரித்துக் கொண்டு உலகை படைக்கும் நிலையும் உலகை இயக்கும் நிலையும் எதற்கும் ஜீவனூட்டும் நிலையாக அவன் விரித்துக் கொண்டிருக்கும் உணர்வின் நிலைகளை நாம் பருகும் நிலையாக அதை ஏங்கி அதனுடன் இணைக்கும் நிலையாக நம்மை பார்த்திட செய்தான் அந்த மெய்ஞானி. அப்படி பார்த்துட்டு இந்த உணர்வின் சக்திதான் எந்த ஞானி எண்ணினோமோ அதன் இயக்கத்துக்கு தக்க காந்தம் தேவை. ஒரு மோட்டார் இயக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த காந்தம் இருந்தால்தான் அதனின் சுழற்சி நிலை. அது சுழற்சி நிலைக்கு ஒப்பதான் அது ஒருவரும் இயக்க கதிர் இயக்கங்கள் மற்ற இணைக்கும் பொருளை இயக்கும் சக்தியாக மாறுகின்றது. இதே போலதான் நம் உயிரின் ஆற்றல் அதற்குள் இருக்கும் காந்தத்திற்கு தக்க அதன் இயக்க பொறிகளை அது இயக்குகின்றது. அதே சமயம் அந்த கதிரவின் காந்த நிறைகள் கொண்டு நாம் இயக்கும் பொறியின் தன்மை சிறிதாக இருந்தாலும் ஆனால் பெரிதான நிறைகள் ஆற்றல் வைத்த சக்தியை தனக்குள் உணர்ந்து நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து விஷத்தின் தன்மை முறித்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற அந்த ஆற்றலை அவனை எண்ணும் போது அந்த உணர்வுடன் நினைவு கொண்டு சூரியனின் காந்த அலைகள் அந்த பொறியின் தன்மை வளர்ந்து ஆற்றல் மிக்க நினைவலையாக இது நுகர்ந்து அந்த உணர்வின் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள ஈஸ்வரா என்று தன் உயிரை எண்ணி வானை நோக்கி எண்ணும் போது அந்த உணர்வின் இயக்க துடிப்புக்கள் அந்த சக்தி வாய்ந்த நிலையை உருவரச் செய்து இவை அனைத்தும் என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன் உணர்வின் நினைவலையை தனக்குள் ஆழமாக பதிய செய்தான். அன்று அது பதிய செய்வதற்கு இந்த நிலையை அன்று வைத்தார் அந்த மகரிஷி. ஆக அதனின் நினைகொண்டு நாம் விண்ணை நோக்கி ஏகி நாம் பழகச் செய்து அந்த உணர்வை பருகும் நிலைகளுக்கும் சக்தி வாய்ந்த நிலையை நமக்குள் சேர்க்கும் இந்த நிலையை அதை வினையாக சேர்க்கும் நிலையாக உருவாக்கினான் அந்த ரகசியம். அதன் பின் நம்மை இன்று நம்மளுக்காக வேண்டி பல துன்ப அலைகளை பற்றி எத்தனையோ வீழ்ச்சியில் கண்டு தன் உடலுக்குள் வேதனையாகி சிந்தனையற்ற நிலைகள் சீரழிந்து அது தன்னுடைய நிலைகள் நம்மை வாழ்ந்திட நம்முடைய மூதாதைகள் எத்தனை இன்னல்கள் பட்டிருப்பார் என்று பார்க்கலாம். அந்த உணர்வால் தன்னை காத்திட நம்மை காத்திட அவர்கள் எடுத்துக்கொண்ட வேதனையான உணர்வு விஷமாக நஞ்சாக மாறி அவர்களுடைய நிலையை அந்த தன்னுடைய உணர்வின் தன்மை இழக்கச் செய்து உடலை விட்டு சென்ற பின் மறு உடலுள் தான் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு ஒப்ப இன்னொரு உடலுக்கு வந்து இந்த தீய விளைவுகளை அவர் விளைவிக்காதபடி தடுப்பதற்கு இதே தன் இனமான இந்த உணர்வு சக்தி உண்ட நாம் அவர்கள் நினைவாளிகள் மறந்திருந்தாலும் அவர்களை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என் குலதெய்வமான அந்த உயிராத்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளியுடன் கலந்து என்றும் பெறவா நிலையும் ஆனால் உடல் பெறாத நிலையும் இருளை விஷத்தை நீக்கி மெய்வழி காணும் மெய் அருள் பெற்ற மெய்ஞானின் அருவட்டத்துக்குள் அன்று சுழந்து அதன் உணர்வின் வளர்ச்சியாக உணவாக எடுத்துக்கொண்டு ஒளியின் சுடராக சுழன்று கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வுக்குள் அது உந்தித்தல்லை நான் அன்று இன்று எப்படி விஞ்ஞான நிலைகள் கொண்டு ரிமோட் கண்ட்ரோல் என்று நிலைகள் கொண்டு தன் இனமான உணர்வின் நிலைகளை கொண்டு அதை இயக்கி காட்டுகின்றானோ இதை போல தன் இனத்திலிருந்து இங்கே வளர்ந்து தன்னை காத்திடும் உணர்வு கொண்டு அன்னமே வாழ்ந்தாலும் இந்த உடலை விட்டு உணர்வின் தன்னை பிரிந்து சென்றாலும் தன்னை வாழ்த்திட்ட வளர்த்திட்ட பார்த்திட்ட காத்திட்ட தன்னை வளர்த்திட்ட அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தி நமக்குள் பதிவு இருக்கின்றது. இதை நினைகொண்டு ஆற்றல் மிக்க விஞ்ஞானி உணர்வை சேர்த்து காந்த உணர்வின் அலையை தனக்குள் இணைக்கச் செய்து இணைத்த உணர்வின் தன்மை கொண்டு மூதாதைகள் உயிருடன் இருக்கும் அந்த சூட்சம சரீரத்தை தன் உணர்வுடன் இணைக்கப்பட்டு அதாவது இதனுடைய கண்ட்ரோல் படி அந்த சப்தரிஷி மண்டல அலையுடன் சுழன்று உடையும் அந்த உணர்வின் தன்னை இருளை மாற்றி விஷத்தை முறித்து விஷத்தை அடைக்கிடும் ஒளியாக மாற்றிடும் இந்த உணர்வின் சக்தி பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வின் சக்தியை பரப்பும் நிலைகளுக்கு அன்று செய்தான் அந்த ரகசியம். இதெல்லாம் தெளிவு அன்று உணர்த்தினான் மகரிஷிகள். ஆகவே அதை நாம் நுகர்ந்து அதன்படி செய்து நமக்காக பல இன்னல்பட்ட அந்த வினையை அந்த ஒளிவட்டத்துக்குள் அவர்கள் விளைந்த இந்த வெற்றின் தன்மை கொண்டு சேர்ப்பிக்க அந்த வழி வம்சத்தை காட்டினார். ஆனால் அதன் பின் நம் உடலிலே சேர்த்துக்கொண்ட நான் ஒருவருக்கு உதவி செய்திருந்தாலும் அந்த இயக்கத்தால் என் உடலுக்குள் வந்துவிடுகின்றது.
இல்லை என்றால் என் குடும்பத்தில் மூதாதைகள் என் மேல் பாசம் கொண்டு அவர்கள் ஏங்கி அந்த உணர்வாலை இறந்து விட்டால் அந்த உயிராத்மா எனக்குள் வந்து விடுகின்றது. இதற்காக வேண்டிதான் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும், இயக்கிக் கொண்டிருக்கும், கொடுப்பதை படித்துக் கொண்டிருக்கும், நமக்குள் அதை விளைவித்துக் கொண்டிருக்கும், அவனுடன் அணைத்துக் கொண்டிருக்கும் இந்த உணவின் சக்தியை அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும். என் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா பெற வேண்டும். ஏனென்றால் அது துன்பப்பட்ட உணர்வு எனக்குள் துன்பத்தை உருவாக்கிடாத காத்திட, அதன் அழுக்கை போக்கிட, அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் பெருக்கிட இதை செய்தார். ஆகவே அதை யாரும் இப்ப செய்யறோம், இது பழக்கப்படுத்தினார். இப்ப நாம் என்ன செய்யறோம், அம்மா அப்பா மூதாதைகள் இருந்தாலும் கறி சாப்பிட்டாருன்னா கறியை கொண்டு அடிச்சு, சுண்டக்காய் சாப்பிட்டாலும் சுண்டக்காய் வச்சு, வெண்டைக்காய் வச்சாருன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டேன், நீ எங்கேயும் போகாதே, நீ துணியை உடுத்தினேன், அதெல்லாம் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிறோம். கும்பிட்டு போட்டு அவர் அப்பா அம்மா யாராவது கனாவுல வந்துட்டாங்க, எனக்கு தினமும் கனாவுல வர்றாருன்னு வந்துட்டாலும் நான் சீக்கிரம் போயிடுவேன், எங்க அப்பா கூப்பிட்டு இடத்துல எனக்கு கூப்பிடாருன்னு இப்படி சாஸ்திரம் ஆயிடுச்சு. கடைசியில் என்னைக்கும் கனாவுல வராத தாண்டி எங்கெங்க ஓடி காசை கொண்டு அமைச்சு இப்படி வர்றாரு, எல்லா பக்கமும் ராத்திரி ஐயோ நான் போயிடுவேனே. அதனால பல துன்பங்கள் வந்து வரக்கூடாது, கணக்கு உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா வச்சு கூப்பிடுறது நாம தான். ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு மோச்ச பிண்ட சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. ஆனா சுடுகாட்டு போக்கும் இப்படி வந்தாலும் இப்படி திருப்பி வச்சு இப்ப திரும்பி வந்துடும் அந்த நினைப்பு விட்டுறாரு. இப்படி எல்லாம் சாஸ்திரத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்காண்டி பாடுபட்டவங்க அவங்க உணவின் தன்மை நாம் இன்னுக்கு செலுத்துறது அதை அதை படைச்சி செல்றதுக்கு அதை செய்யலாம். அது யாருமே செய்யல. சாப்பாடை போடுவாங்க, எப்படி பண்ணணும், எந்த சாப்பாடு போடணும், நாம் இங்கே கிடைக்காத அந்த ஞானியின் அருள் சாப்பாடு அங்க சாப்பிடுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல். இந்த உணவின் தன்மை நாம் கொண்டு எப்படி ஒரு பொம்மைக்கு கூட வச்சுக்கிறேன், இப்படி தட்டவுன்னு நினைச்சு பாட்டுறாங்க. அதே சமயத்தில் அது கூட மேக்னட் நம் மனித உடலுக்கு நாம் என்ன வேணும், இங்கே போ அப்படின்னு சொன்னா அது போகுது, நில்லு அப்படின்னு சொன்னா நிக்குது. இந்த உணர்வின் ஒலி அலைகளுக்கு தக்க ஒரு பொம்மையை செய்து ஆட வைக்கிறான் விஞ்ஞானி. அன்னைக்கு மெய்ஞானி இதையெல்லாம் சொன்னா, உன் உணர்வின் தன்மை கொண்டாட போகும்போது அந்த உணர்வை வளர்த்து அந்த மெய்ஞானி உணர்வு கொண்டு இதை உன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு இன்னொரு பரவாயில்ல நிலைக்கு கொண்டு போ. குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, நரகலோகம்னு ஒரு சாஸ்திரத்தை எழுதி வச்சா. இப்ப குழந்தை இருக்கிறவங்களுக்கு பெரிய நரகலோகமே இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு நரகலோகம்னாங்க. ஆனா ஏனென்றால் இவன் மேலே பின் சொல்றதுக்கு குழந்தை வேணும். அதனால் இந்த வினையை சேர்த்து இந்த உணர்வின் தன்மை வெண்ணுக்கு செலுத்த அதை அன்று சொன்னான். அது யாரும் இப்போ உடந்துட்டோம். இப்ப குழந்தை என்ன போச்சுன்னா இப்படி இருக்கிறானே, எங்க போறானோ சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறானே, வயசு வந்தாச்சு நான் சம்பாதிச்ச காசை பார்த்து விட மாட்டானோ, பாப்பானா பார்க்க மாட்டானோ, இப்படி வேலை எடுத்து கை கால் கூடது என்ன ஆகுதோ அவன் என்ன ஆகணும் இப்படி நினைச்சு என்ன செய்யறோம், அவன் எடுத்துக்கொண்ட வேதனையான உலகம் நரகுலோகத்துக்குள் புகுந்துக்கிறோம், அவனையும் நரகுலோகம் ஆச்சிரும். கடைசியில நாமளையும் இங்க போயிடும். இந்த நிலைக்கு தான் நாம இருக்கிறோம். இதுல இருந்து மீட்டுக் கொள்வதற்கு அந்த ஞானிகள் காட்டிய அறுவடைப்படி இந்த விநாயகர் தத்துவத்தை நாம் எந்த வினையை சேர்க்க வேண்டும் என்ற இந்த நிலையை வைத்துதான் இங்கே செய்து, இங்கே ஆத்துல குடிச்சு மேலே இருக்கிற அழுக்க போட்டு துணியில இருக்கிற தவைக்கு துவைச்சு போட்டு நம்ம உடலுக்குள்ள போன இந்த அழுக்க துவைக்கிறதுக்கு இப்படி ஒரு மார்க்கத்தை வைத்தான். புடம் போட்டு தங்கத்துல செம்பும் பித்தளை வச்சு நாம பத்த வைக்கிறோம். அடுத்தபடி திரவத்தை வச்சுன்னு அது புடம் போட்டு அதை நீக்கிட்டு தங்கமாக்கி அடுத்த நகைச்சிடும். இதே போல நம்ம வாழ்க்கையில கெட்டது எதை நாம் பார்த்தாலும் அந்த அழுக்கை நீக்கிவிட்டு நாம இந்த உணவின் சத்தை நாம் என்ன செய்யணும், அதை நீக்கிவிட்டு இதை புடம் போட்டு ஞானி சக்தி நமக்கும் போட்டு அந்த தீய விளைவை புடம் போட்டு அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும் என்று இந்த மனிதனாக பிறந்த நாம் அங்கே போக வேண்டும். இல்லை என்றால் நாம் மீண்டும் இப்ப எப்படி பௌர்ணமி இன்னைக்கு பிரகாசிக்குதோ மனிதன் வாழ்க்கையை எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைவர். அடுத்து இந்த உடலை விட்டு போனவன் நினைச்சது போயிடும் ஜீரோ, எல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். இந்த உயிரின் தன்மை வர போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமே பௌர்ணமி வரும். இப்படி நாம தேஞ்சி வர்றோம். அப்படிங்கிறது அந்த பௌர்ணமாகி இந்த உயிர் எப்படி ஒளியாக்கு பொருளானமோ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளமோ இது நிலையான அவனின் உணர்வை எடுங்கிறதுக்காக வேண்டிய எனது குருநாதர் இதை ஞாபகப்படுத்தி எல்லோரும் அதை பெற வேண்டும் என்று எண்ணு, நீ அருவாகு அப்படின்னு சொன்னார். இது என் சுயநலம், நீங்க எல்லாம் பெற வேண்டும் நான் எண்ணும் போது நான் அதுவாக ஏன் சுயநலமாக என் குருநாதர் அப்படிதான் சொல்லி கொடுத்தார். உங்களை அறியாம அந்த இருளெல்லாம் மாயணும், உங்க மகிழ்ச்சியின் அறுவடை பெறணும், நீங்க வாழ்க்கையில் நீங்க மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னு நான் என்னன்னா நீ அதுவாகிறேன், நீ அதனால இந்த சக்தி உனக்கு கொடுத்தனா நீ அவங்களுக்கு இது பெற வேண்டும் என்று நீ எண்ணு. அவங்க மகிழ்றத பார்த்து அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீயும் மகிழ்ச்சியாயிரு, அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷமாயிரு அப்படிங்கிற. அப்படி இருக்க போகும்போது இப்போ ஒண்ணு திடீர்னு கேள்வி கேட்டுருவாங்க, சாமி திடீர்னு கோவிக்கிறாரு, உங்க கஷ்டம் ஏண்டு போகாதபடி தடை வச்சு நரசிம்ம அவதாரமா வந்துடும். இப்ப என்ன செய்யறோம், இப்ப நான் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி செல்லும் போது என் உடலுக்குள்ள அந்த சக்தி வாழ்ந்த நிலைகள் வந்துடும்.
நீங்க அப்படி சக்தி வாய்ந்த நிலைகள் வந்து வீரியமா பார்த்து இந்த வாசனை வரும். நீங்க துன்பப்பட்டு சொல்ற வார்த்தை இங்க வராது டபான்னு பழந்து தெளிவிட்டு அந்த மகிழ்ச்சி நான் ஒழிய கொள்ளும். அதுக்காக என்ன செய்யணும்னா, நான் சொல்ற வார்த்தை திடீர்னு நீங்க கோச்சிட்டாலும் இந்த உணர்வு உள்ளுக்கு போயிட்டு என்ன செய்யுது, உங்க துன்பாலையை போக்காம போச்சு விட்டுரும். அப்ப அந்த உணர்வின் சக்தி வந்தவொடனே நீங்க கவலை விட்டு விட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த இதுக்காக இந்த உணர்ச்சி தூண்டும் நிலையும் என் குருநாதர் இதே மாதிரி சில நேரம் கூட கோய்ப்பாடுன்னு சும்மா நம்ம உடப்பார் டமாட். அதான் சொல்றேனே, அந்த சாக்கடையில இந்த சாக்கடையில கடலை பருப்பை போட்டு பொட்டுக்கல்லையை போட்டு முறுக்க போட்டு கோடு போடுறான்னு சொல்லிவிட்டு பந்தி எப்படி திங்குதா பாருங்க. சாக்கடை இருக்கிற மண்ணள்ளி போட்டு என்னை சாப்பிட சொல்றாரு. சாமி சாக்கடைங்க, நான் சொல்றது செய்யறேன்னு சொல்லல, நீ சாக்கடைன்னா உன் எண்ணம் தான் சாக்கடையா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் காப்பி வாங்கி இப்படி எல்லாம் பார்த்து ரோட்ல போறவங்கள நாயினா என்னை சாக்கடையில போயிருக்காரு, நல்லா பைத்தியம் பிடிச்சு போச்சு, ஏதோ ஆசையில போனாரு சிக்கிக்கிட்டாருன்னு எல்லாம் கேள்வி போறவங்கள நைனா தான் அப்புறம் எல்லாம் கேள்வி கொண்டவங்களாகிறாங்க. நம்மள கண்ணால கிண்டலும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த காப்பி வட்டையை கொண்டு கூட போன டிச்சியில் இருக்கிற அள்ளி போட்டா வாங்குவானா, ஐயா உங்க வீட்டுல வச்சு காசு கொடுத்துருங்கட்டாங்க. ஏதோ வட்டை செட்டுக்கு நான் வட்டை செட்டு காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு அடிச்சு போய் அங்கே விட்டுறேன். காசு வாங்கி வட்டை செட்டு நீயே வச்சு கழுவி வச்சுக்கோ அப்படின்ட்டு இப்படி வர போகும்போது அப்புறம் கடலை பருப்பு வாங்கிட்டு வரான்னு வச்ச உடனே பொட்டுக்கல்லை திங்கல. முதல்ல நிலக்கடலை திங்குது, ரெண்டாவது முறுக்கு திங்குது, மூணாவது அந்த பொட்டுக்கல்லை திங்குது. அது பார்த்தியால நாசத்துக்குள்ள எப்படி பறக்குதுன்ட்டு நீ என்னமோ இது சாக்கடைன்னு சொன்ன, நீ சங்கடம் சலிப்பு வேதனை வெறுப்பு ஆத்தனம் எல்லா எண்ணங்களும் சூரியன் காந்த சேர்த்து பெரிய சாக்கடை மத்தியில நீ சுவாசிக்கிற. எல்லா நிலையும் சாக்கடையா இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் அதன் உணர்வை எடுத்துக்கொள்ளுது. விஷயங்களுடைய செடி இருக்குது, நல்ல செடி இருக்குது, எல்லாம் கலக்குது, அதை எடுத்துக்கிறது. அதே மாதிரி உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு, எல்லா குணம் இருக்கு. நீ அந்த நல்ல குணத்தை கொண்டு எடுக்கணும்னு சொன்னா அது எப்படி எடுக்குது? சாக்கடையை நினைக்கல, நல்ல பருப்பை எண்ணுது, அது வலுகிறது. அதுல சேர்த்துக்கொண்ட சொத்து தாண்டா அந்த வேலை தாண்டா உன்னை மனிதனாக்கி இருக்குது. அது நீ இப்ப சாக்கடைன்னு சொல்லி இதை நீக்கிறது எப்படி? இதே போல நிலையில் சாக்கடைக்குள்ள இத்தனை இருக்குது, அவன் நீக்கினவன் அங்க இருக்கிறான். அந்த உணர்வு இப்படி பெறணும். இப்ப சாக்கடைக்குள்ள வச்சு உபதேசம் கொடுக்குறேன். இப்ப உங்களுக்கு என்ன வாழ்க்கையில இந்த சாக்கடையான உணர்வு உண்டு, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தவித்துக் கொண்டு இருக்குது. ஐயா நீங்க கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் நினைச்சாக்கி நல்ல நிலை வேணும்னு கேட்கறதுக்கு பதில் நினைச்சு என் கஷ்டம் என்னை விட்டே போக மாட்டேங்குது. ராத்திரில என்னை தூங்கவே விட மாட்டேங்க. அதுலயும் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அதே சமயத்துல இப்ப ஒரு தடவை நாம யாருக்காவது போன தடவை நான் வந்திருக்கும் போது கொடுத்துருப்பேன். என்ன செய்யறாங்க, என் கை கால் குடைச்சவங்க முழங்கால் வலிங்க, இதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க அப்படிம்பாங்க. ஐயா நீங்க இப்படி சொல்லிட்டு கேட்டு இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது சொன்ன ஒரு படி இருக்க வழி இல்லைங்க. அப்புறம் போயிட்டு வந்தவொடனே போயிடுறாங்க. இன்னைக்கு 2வது தடவை வரப்போது நினைச்சுங்க, கை கால் குடைச்சவங்க மேல் வலிங்க, என்னை விட்டு போக மாட்டீங்க என்னங்க அப்படிம்பாங்க. நான் போன தடவை கூட வந்தவங்க தைலம் கூட வாங்கிட்டு வந்தானுங்க அப்படின்ட்டு. அப்ப இப்ப பரவாயில்லைங்க, ஒரு மாதிரியா இருக்குது, அதை சொல்றேங்க அப்படின்னு. நீங்க சொல்லலைங்க, அன்னைக்கு சொன்னதுமே இன்னைக்கும் சொல்ல தைலம் வாங்குறது இப்படி நிறைய பேருங்க. காரணம் ஒண்ணும் நீங்கிச்சுன்னு சொல்லணும், இல்லாம நீங்களே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அதை நம்ம தெரிஞ்சு கொடுக்கறது. இப்ப புதுசா வந்த மாதிரியே இருக்கிறது கூட. இப்ப சரி, இப்ப உங்க உடல்ல அந்த மகிழ்ச்சியின் அறுவடை என்ன செய்யறோம்? இப்போ திடீர்னு ஒருத்தர் கோவிச்சு அவங்க உடல் அடிச்சு ஜுரிஜுரிஜுரிஜுன்னு உங்க உடல்ல சுருன்னு ஏறும். ஏறுதா இல்லையா? இப்ப சண்டை போறவங்களே திட்டவங்களை பார்த்தோன்னே சுருன்னு ஏறி உடம்புகள்லாம் நடுக்கமாவது பதட்டம் வருது. உங்க பையன் இந்த மாதிரி இருந்தாலும் உங்க பையனை 2 பேர் நாங்க வயசுனா அப்படியா அப்படின்னு சொல்லி கிருக்குன்னு ஆடுது, சதுரம் நடங்குது. அதே போல உங்ககிட்ட துன்பம்னு சொல்ல போகும்போது அந்த மகிழ்ச்சியை அறுவடை பெற வேண்டும் என்று என்னுடைய கூர்மையுடைய எண்ணங்கள் கொண்டு உங்களை சுவாசிக்க வைக்கிறோம். உள்ளுக்கு போகணும், அந்த கெட்டதெல்லாம் மாறி அந்த நடம்பெல்லாம் சிக்கல் எல்லாம் உடல்ல இருக்கிற பிடித்தமெல்லாம் விட்டு விலகுது. அப்ப இந்த விலகிட்டு இருக்கும்போது இவங்க சில பேர் என்ன செய்யும், ஐயோ எனக்கு இந்த அருள் வந்துச்சு, இந்த பேய்கி பிடிச்சிருச்சானு இப்படி நினைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நாம இந்த உணர்வின் தன்மை, அந்த சிக்கல் விஷமான தன்மை இதை அடங்கி என்ன செய்யும் போகும். அப்ப இந்த உணர்வின் தன்மை ஆகும்போது நடுங்குவது போல உங்க உணர்வுக்குள் இருக்கக்கூடிய அந்த வழியை குறைஞ்சிட்டு இப்ப அது இறங்கும். அது எப்படி இறங்குதுன்னு கேட்டோம்னா, அது இறங்குற வரையும் கேட்கிறப்போ நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டேன், இறங்குதா இல்லையான்னா தொட்டு பார்ப்பாங்க. அது இறங்குது இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப திகப்பா இருக்கும். ஆக இதையெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் போகணும்னு சொல்லி போட்டு சரியா போங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க என்னை விட்டு எங்கெங்க 1 மாசம் ஆச்சுங்க தூங்கி. இது போடுமையான்னு உள்ளுக்க சொல்லி இந்த சக்தியை பாய்ச்சிட்டு ஒருபாடு வாபஸ் நீங்க வாங்கிக்கோ, என் உடல் விட்டு வேதனை மட்டும் போகாதுன்னு இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. திருப்பி அதவே சொல்றாங்க. அவங்கதான் சொல்றாங்கன்னு விட்டாச்சுன்னா கூட வந்து அவங்களா சும்மா இருப்பாங்களே. இல்லைங்க 3 மாசம் இதெல்லாம் நீங்க அப்படி இல்லைங்க, இது 3 மாசம் விடாத பெரிய சனியன் விட்டே போக மட்டும் தொல்லையா இருக்குங்க அப்படிமா அவங்க கூட வந்தவங்க. அது அவங்களாவது கேட்க வைக்கிறான்னு நான் பல முறை சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கெல்லாம் இந்த துன்பங்கள் உங்களை அறியாத வந்தது போகணும் தான் மணிக்கணக்கில் நான் பேசுறேன். நான் நேற்று பூரா அவர் கூட வந்தது தெரியும். நாங்க எப்படி பஸ்ல வந்தேன், எப்படி எல்லாம் வந்தோன்னு ராத்திரி 2 மணில காத்துக்கிட்டு இருந்தோம், தூங்கவே இல்லை.
நேரத்துக்கு சாப்பிடவும் இல்லை. 3 மணி ஆகிப்போச்சு. இங்க வந்து சேருது. ஏதோ லாரியில உட்காந்து எப்படி இங்க வந்து சேர்த்தோம். இங்க வந்தோன்னு ஒரு பார்வை பார்த்து படுக்கிறதுக்கு மணி 4 ஆகிப்போச்சு. 4 மணிக்கெல்லாம் அந்த எந்திரிச்சு அப்புறம் 4 மணிக்கு பயிற்சி செய்து தியானம் பண்ணி 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு சக்தி கொடுக்கணும் சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணணும். அப்புறம் நாங்க தூங்குறோம். அங்கிருந்து வந்தாச்சு. இங்க இருந்து போற வரையில ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போறோம். அப்புறம் குளிச்சு போட்டு இங்க உட்கார்ந்தாச்சு. இன்னைக்கு வரை என்ன மீறி ஒரு அரை மணி நேரம் கூட ரெஸ்ட் இல்லைங்க. ரெஸ்ட் இல்லாம சொல்றேன். இது எதுக்கு சொல்றேங்க? எனக்கு ரெஸ்ட் எதுன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு ரெஸ்டா இருக்கு. நீங்க அந்த மகிழ்ச்சி நல்லபடி பெறணும். எப்படி உங்களுக்குள்ள துன்பம் நீங்கணும், உங்க மூச்செல்லாம் இந்த நாட்டுல படணும், நாட்டு நல்லது நினைக்கிறது நடக்கணுங்கிற வகையில அது இருந்து இந்த வகையில நான் எண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சொத்தை பெறேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அது உங்களுக்குள் நல்லதாகும் சொல்லுதே கொஞ்சம் மனசு வச்சு. ஏன்னா இந்த சாதாரணமா உங்களுக்கு இந்த வாக்குங்கிறது இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வார்த்தை சொல்றதுக்கு விளைய வச்சுதான் அந்த வாக்கா சொல்றோம். அந்த வாக்கே நல்ல வித்து. அதை காப்பாத்திக்கிற நிலைக்கு நீங்க ஒண்ணு தப்பு யாரும் செய்யல. நல்லது எந்தங்க வேதனை போடுறீங்க, சண்டை போடுறது வேடிக்கை பாக்குறீங்க, உங்ககிட்ட வந்துடும். இதையெல்லாம் உங்ககிட்ட நிவர்த்தி பண்ண வந்து என் குணாரு எப்படியெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டாலும் 3 லட்சம் பேரை கஷ்டப்பட வச்சார். அது பாக்குறவங்க கஷ்டப்படுறத பார்க்க சொன்னாரு. கஷ்டத்தை என்கிட்ட உண்டாக்க சொன்னாரு. அந்த கஷ்டம் எப்படி உன்கிட்ட வருது, உனக்குள்ள கஷ்டம் எப்படி உண்டாகுது, நீ சண்டை ஒண்ணும் பண்ணலை, நீ உதவிதான் செய்யற, நீ இறக்கமா பாரும்பாரு, அது வந்துடும். ராத்திரி பூரா இதா இருக்கும். சண்டை போடுறது வேடிக்கை பார்க்கறது ராத்திரிக்கெல்லாம் கெட்ட சொப்பன வரும். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆனது பார்க்க சொல்லுவாரு, இதா இருக்கிறோம். ஒருத்தன் அடிபட்டு செத்து இருப்பாங்க, அந்த ஆவியை காமிப்பாரு, அதெல்லாம் இதாகும். ஒரு சமயம் என்னை முதல்ல இதான உடனே நான் அந்த பழனியில தான் 7 அது வந்து தாய் தந்தையோட 7 பேர் உளுந்து கிணத்துல செத்து போனாங்க. வீட்டுல கோச்சிட்டு போயிட்டு அது ஏற்கனவே அங்க போய் பயந்துகிட்டே இருப்பாங்க. என்ன செய்தாரு, இங்க கூப்பிட்டு போனோன்னு இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. நான் சொல்றதே கேட்கறது என்ன கேட்கிறேன்னு குளத்துக்குள்ள கூப்பிட்டு போனாரு. வறண்ட தண்ணி அந்த குளத்துக்கிட்ட கிணத்துக்கிட்ட போச்சொன்னார். எப்படி போச்சொன்னார், நான் இங்க இருக்கிறேன்டா, நீ அந்த கிணத்துல இந்த கல்லை கொண்டு போட்டு வாடாங்கிற. நான் எப்படி போகணும், ஏற்கனவே நான் அங்க விழுந்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்க போய் பயந்து எத்தனை பேரும் நெஞ்சு வலிச்சது செத்து போறாங்க எல்லாம் நிறைய. இந்த எண்ணத்தை பதிவாயிருக்கு. என்னை ராத்திரில 1 மணிக்கு கொண்டு போய் கல்லை போட சொன்னா எப்படி இருக்குங்க? நான் இப்ப கல்லை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போடாங்கிறாரு சாமி. எப்படிங்க முன்ன வச்ச கால பின்ன வைக்காதாங்கிறார். அது போக 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 அந்த உடல் உருவம் தெரியுது. அவங்க அந்த அம்மா கூட்டு வந்து விழுந்தாங்க எல்லாம் தெரியும். அப்படியே தெரியுது. ஜலன்னு நினைப்பு அந்த எண்ணங்கள் அப்படியே கூச்சி வரும். முதல்ல வெள்ளையா தெரியுது. அப்புறம் பார்த்தா அடுக்கடுக்கா இந்த உருவம் தெரியுது. செய்த உடனே என்ன ஆகி போச்சு, நீங்க சாப்பிட்ட ஆகாரம் ஜீர்ணிக்கல, பூரா வயிற்றால போது வேசியெல்லாம் இதாகி போச்சு. அவ்வளவு தைரியம் நம்மளுக்கு. வேசியெல்லாம் ஆனவொன்னு என்ன ஆகி போச்சு, நான் எந்த உடனே கல்லு தன்னால கிடுகிடு நறுங்கி கீழே வருது. இந்த கல்லு விழுந்த உடனே என்ன செய்தார் இவரு, திடீர்னு என்னை காப்பாத்துறாங்கிறார். அதே உருவம் இங்க தெரிஞ்சது. இவரை சுத்திட்டு மண்ணை பிடிக்கும் மாதிரி கழுத்தை பிடிச்சி அலற மாதிரி அலறாரு. அதாவது ரொம்ப போச்சு, அவரே இப்படி இருக்கிறாருன்னு சொன்னா என்னை காப்பாத்துறாங்கிறார். இங்க நடுக்கும் இங்க வேற என்னை காப்பாத்துறான்னு சொல்லி சொன்னோன்னு இந்த இருக்கிற பயம் அதிகமாயி போச்சு. இவரே இந்த மாதிரின்னா அப்புறம் நாம என்ன சரி இவ்வளவுதான் போட்டுருக்கு. அப்ப ஏன்னா நம்ம சம்சாரம் அப்பதான் சீக்கிரம் வந்து எந்திரிச்சு எல்லாம் தப்பி தவிர இருக்குது, சின்ன குழந்தைகளா இருக்கு. சரி இன்னும் நம்மளுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரத்தமா காங்கி கட்டி செத்து இப்ப வயிற்றால போறது, நாளைக்கு ஆள் இருக்கிறவங்க இல்லைன்னு இந்த எண்ணம் தான் ஓடுது. அப்படி என்ன ஓடிட்டு இருக்க போகும்போது இவர்கிட்ட வந்தோடனே என்னை காப்பாத்துறாங்க. நீ காப்பாத்துறன்னு சொன்னே என்னை காப்பாத்துறாங்க. அப்ப என்ன செய்யுது, இவர்கிட்ட நெருங்கி என்ன செய்யுது, இந்த நடுக்கத்துல வருதான் தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகி போகுது, அவரு டக்குன்னு பட்டுன்னு விரைகிறது. நீ கொண்டு போடுன்னு சொல்றாங்க. அங்க இருந்துட்டு கொண்டு போடுன்னு சொல்றா அப்படிங்களா, கொண்டு போடுவேன்னு சொல்றாங்க. டக்குன்னு மறைஞ்சிருது. நீ நம்ம கிட்ட நீ பெரிய வேலை பாக்குற உனக்கு என்னமோ சக்தி வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ அதை போக்கி வச்சு நீ வேசிலாம் கழிச்சுன்னா நான் நம்ப மாட்டேன், நீ திட அப்படிங்கிறாரு. என்ன சாமி நீங்க தானே சொன்னீங்க போ சொல்லி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா. நீ இந்த வேசியை எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல போய் கழிட்டாடா, இறங்கி உடக்கிணறு நீ திருட அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வேசியவே நீ அங்க இறங்கி உடக்கணும். இப்ப களி வச்சு கையை கால வச்சு போனோம்னு கீழே படி இருக்கணும். அதுல போய் கழுவி தோசிட்டு வாடா, சுத்தப்படுத்திட்டு வாடாங்கிறாரு. என்ன எப்படி இருக்கும்? இப்படி ஒவ்வொரு உணர்வுகளையும் அங்கே பார்த்த நினைவு, அங்க காத்துல மறைந்திருக்கக்கூடிய உணர்வுகள் அது எப்படி குவியுது, அந்த நினைப்புக்கு அளவாக அது உனக்கிட்ட எப்படி டெலிவிஷன் அது சுவிட்ச போட்டோன்னா பரவி இருக்கிறத குவிச்சு உனக்கு படமா எப்படி காமிக்கும். இதே போல அங்க விழுந்தது நீ கேள்விப்பட்டிருக்கிற. இந்த உணர்வின் என்ன வரப்போகும்போது அந்த அலைகள் பறந்து இருப்பதை எப்படி குவிக்குது, அது உடலுக்குள் வந்தோன்னு மற்றவங்களுடைய சொல்ல உணர்வுகள் அந்த எண்ணங்கள் உனக்குள் எப்படி ஆகுது, அது இயக்க சக்தியா எப்படி மாறுதுன்னு இப்படி அனுபவத்தை கண்டார்.
சொல்றது உங்களுக்கு அர்த்தமா? முதல்ல என்னை ஒண்ணுமில்லாம இப்படி பயப்பட சொல்லி அந்த உணர்வுகளை என்ன சொல்லி அது நடந்த நிகழ்ச்சிகள் இதே மாதிரி பார்த்து சொல்றாரு. இப்படி ஆத்தங்கரை இந்த மாதிரி எல்லாம் முதல்ல எனக்கு அனுபவம் எதை கொடுத்தாருன்னா தற்கொலை ஆனது, அடிச்சு கொண்டது, பயந்துட்டு ஓடுனது, இதெல்லாம் காமிக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா காலையில பார்த்தா ராத்திரிக்கு பார்த்தோம்னா எங்கேயோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு, உதைக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் ஏற மாட்டேன். அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்யுங்கிறவர்கள் எனக்கு தெரிவிக்கிறார். இதையெல்லாம் மாற்றி மந்திரங்களை சொல்லி மந்திரங்கள் எப்படி அந்த காலத்துல எடுத்தாங்க, இந்த உணர்வுகளை அவங்கள எடுத்து எப்படி இயக்கினா அந்த மந்திர சக்தி அரசர்கள் எப்படி ஆனாலும் இப்படி எல்லாம் வரிசைப்படுத்தி அது இருந்தாலும் பரவாயில்ல அந்த இதை எடுத்து இதை மாத்துறதுக்கு ஒரு வழி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தாப்படி என்ன செய்யறாரு, அரசர்களால் செய்யப்பட்ட சில வினைகள் ஏவல், பில்லி, சூன்யம், இந்த உணர்வுகளை அது எப்படி சேருது, அது பில்லி, சூன்யம், ஏவல் எதுல இருந்து வருது, அந்த உணர்வின் சக்தி எப்படி எடுக்குது, கூடு விட்டு கூடு எப்படி பாருங்க இதை கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் எண்ணும் போது அந்த நினைவு கொடுத்து அது என்ன திரும்புது குவித்து வருது. அப்ப என் உடல்ல பல நிலைகள் செய்யுது. இப்படி எல்லாம் சில இதுகளை செய்யுது. இப்ப நான் சின்ன பிள்ளைக்கு மரத்தில் இருக்க போகும்போது ஒரு மந்திரவாதி பல நிலைகளை செய்து கையை முடிச்சு விடுவேன், காலை முடிச்சு விடுவேன், கால் வராம பண்ண இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இதுகள்லாம் அன்னைக்கு பார்த்தோம்னா பல பயங்கர வேலைகளை செய்தாங்க. அப்ப என்ன செய்தாங்க, மண்டை ஓட்ட தூக்கி கொண்டு இங்க வச்சாங்க, போறதுனா வெளியே இந்த சாமியார கை காலில் முடிச்சு போடணும். ஏன்னா நான் ஒண்ணும் இல்லை, எல்லாத்துக்கும் நல்லா ஆயிப்போம் ஊசி கொடுத்தேன். நீ மனுஷன் அதை ஈஸ்வரான்னு சொல்லு, உனக்கு நல்லா போகும் அப்படின்னு நினைய அப்படின்னா இப்படிதான் ஊசி கொடுத்தா வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அவங்களுக்கு மந்திரத்தால காசு அவங்களுக்கு கிடையாது. அப்ப அவ என்ன சொல்றாங்க, இந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் விட்டாங்க. அதான் ஒரு வருஷமா அங்க இருந்தேன். இந்த உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு சிரமங்கள் எப்படி இருக்குது, ஒரு மனிதன் தன் என்ன நிலைகளை கஷ்டப்படுறான், அந்த மனித உணர்வுகள் எப்படி செய்யுது, அந்த உயிரின் ஆத்மா என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. இது எல்லாம் அனுபவத்துல தெரிஞ்சு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான் உங்ககிட்ட லேசா சொல்றேன். உங்க கஷ்டம்னு வரும்போது நிவர்த்தி பண்ணி நீங்க தப்பு பண்ணல. உங்களை அறியாத எத்தனையோ நிலைகள் அந்த எண்ணங்களை தூண்டுறோம், கலந்து பேசுறோம், ரேடியோவை பாக்குறோம், பேப்பர்களை பாக்குறோம், டிவி பாக்குறோம். இப்ப டிவியை பார்த்து போட்டு பூதங்களை பற்றி கலைகளை பற்றி இருக்கிறத பற்றி காமிக்கும் போது குழந்தை ரொம்ப வேடிக்கையா பார்க்கும். இந்த பொட்டி மிஷின்ல சினிமா படத்தை பாக்குறாங்க, திடீர்னு பயமுறுத்தலை காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, பார்த்தா டாக்டர்கள் உருங்க படிப்பு மண்ணா விட்டுறாங்க. திடீர்னு வந்து இங்கிருந்து சவுண்டை கேட்கணும், இங்க முதல்ல சிரிக்கிறான், ராத்திரிக்கு இதை ஆட போகும்போது பயப்படுறான், காலையில் எந்திரிச்சுன்னு உணர்வது படிப்புல மந்தமாகணும், ரெண்டு சொத்தம் வாங்க, இது என்னத்தை இதாக போறான்னு நினைக்கிறோம். இதுகளெல்லாம் விஞ்ஞான அறிவுகள் வந்தது. இதை போன்ற நிலைகளைத்தான் நாம் அறிந்து கொள்வதற்காக இன்று நாம் மனிதனாக பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு உலக ரீதியிலே எடுத்துக்கொண்டால் மதம், எண்ணம், மொழி இவைகளை பற்றி மனிதனுக்கு விஷத்தன்மையின் தன்மை ஓங்கி வளர்ந்து மனிதனுக்கு மனிதன் சிந்தனைத்தன்மை இல்லாதபடி அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் இருந்தாலே ரெண்டு இனங்கள் இருந்தா போறோம், நீ பெரியவனா நான் பெரியவனா உழைச்சிட்டு. ஆக அம்மா அப்பா சொல்றதை கேட்க மாட்டோம், நம்மளுக்கு சொன்ன ஞானிகள் சத்தை நாம் எடுத்துக்கிட மாட்டோம். அந்த நிலைக்கு விஷத்தன்மை உலகம் முழுதுக்கும் அது படரு. நாம் நல்லதுடைய நிலைகள், சிந்திக்காத நிலைகளை நாம் இடும் மூச்சலைகள் விஷத்தன்மைகள் படர்ந்து மனிதன் மனிதனாக பிறக்காத நிலையும் மனிதனுடைய எண்ணங்கள் முழுமையாக அழிந்திடும் நிலையும் அது வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் நான் ஒன்றும் படிக்காத இந்த மூடனுக்கே என் குருநாதர் காட்டிய இந்த உணர்வின் தன்மையை அது நாம் அறிந்து கொள்ளும் நிலையும் அதை வளர்த்துக் கொள்ளும் நிலையும் அதை நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி அது மணிக்கணக்கில் பேசினாலும் எனக்குள் அந்த நிலையை வளர்க்கப்பட்டு என்னை மீட்டிக் கொள்ளும் நிலையில் உங்களை மீட்ட வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதுதான் என்னை மீட்டிக் கொள்ளும் அந்த நிலையே வருகின்றது. ஆகவே இங்கே கேட்டுணர்ந்தவர் அனைவருமே இந்த பிரசாதம் வாங்கும் போதாவது இந்த நிலையை கொஞ்சம் கற்றுக்கொள்ளும், கொஞ்சம் அமைதி கொண்டிருங்கள். உங்களுக்கு முன்னாடி இருப்போரை மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும், அவர் வாழ்க்கையில் இருவுகள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் அவர்கள் காண வேண்டும், அவர் வாழ்க்கையை மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணி என் பார்வை அவர் நல்லதா இருக்க வேண்டும், என் சொல் அவர்களுக்கு இனிமையா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு முன்னாடி இங்கே பிரசாதம் வாங்கவர்களை நீங்க இப்படி